போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாய் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாய் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடலோர் எம்பாவாய் போற்றியாம் மார்கழி நீராடலோர் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். திருவெம்பாவையின் 20வது இறுதி பாசுரம், கடைசி பாசுரம். மிக அழகாக ஒரு மங்களம் பாடுவது போல் போற்றி போற்றி என்று அழகாக தந்துள்ளிருக்கிறார் மாணிக்கவாசகர். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். மிக எளிதில் விளங்கக்கூடிய ஒரு பாசுரம். இதற்கு தனியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது இல்லை. இருந்தாலும் இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். எல்லா உயிர்களுக்கும் ஆதியாய் முதலாய் விளங்கக்கூடிய அந்த பாதமலரை போற்றுகிறேன். அந்தமாம் போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள். எல்லா உயிருக்கும் இறுதியாய் அந்தமாய் விளங்கக்கூடிய அந்த செந்தளிர்கள், அந்த செம்மையான பூக்களுக்கு வணங்குகிறேன், அந்த பாதத்தை வணங்குகிறேன் என்று கூறுகிறார். போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம். எல்லா உயிரையும் தோற்றுவிக்கும் அந்த பொற்பாதத்தை போற்றுவோம். போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள். அந்த பூ போன்ற பாதங்கள் எல்லா உயிருக்கும் இன்பத்தை நல்குகிறது. அந்த பாதங்களே போற்றுவோம். போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள். அந்த ஈடிலே இல்லாத அந்த இரு அடிகள் எல்லா உயிர்களுக்கும் இறுதியாக விளங்குகின்றது. போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம். அந்த புண்டரீகமானது அந்த திருமாலும் அந்த பிரம்மாவும் காண முடியாத, நான்முகனும் அந்த விஷ்ணுவும் காண முடியாத அந்த பவித்திரமான அந்த பாதங்கள். போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருளுகின்றார் அல்லவா? நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருளும் அந்த சிவபெருமானின் பொன்மலர்கள் போன்ற அந்த பாதங்களை போற்றுவோம். போற்றியாம் மார்கழி நீராடலோர் எம்பாவாய். இவ்வாறாக இவை அனைத்தையும் போற்றி மார்கழி நீராடி மகிழ்வோம். அந்த சிவபெருமானை சிந்தித்து அவன் நாமாவை பாடி மகிழ்வோம் என்று மிக அழகாக இந்த திருவெம்பாவையின் இறுதி பாசுரத்தை மாணிக்கவாசகர் முடித்துள்ளார். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.